ரஷ்யாவின் புஷ்கின் மாநில கல்வி நிறுவனத்தில் ரஷ்ய மொழி இலக்கியம் சார்ந்த கல்வியை பயின்றவர் இவர். கடந்த 26 ஆண்டுகளாக இந்தோ ரஷ்ய வர்த்தக துறையின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். இந்தோ ரஷ்ய வர்த்தக மற்றும் பண்பாட்டு பரிமாற்ற திட்டங்களில் நுண்ணிய அறிவு படைத்தவரான இவர் நிறைய பரிமாற்ற திட்டங்களை ஒருங்கிணைத்தும் இருக்கிறார். இதற்காக ரஷ்யாவில் உள்ள அரசு மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருபவர். பல வர்த்தக கண்காட்சிகள், மாணவர்களின் விண்வெளி சுற்றுப்பயணங்கள் மற்றும் ரஷ்ய சுற்றுப்பயணங்களை ஏற்பாடு செய்துள்ள இவர் இந்த காரியங்களுக்காக இதுவரை 75 முறைக்கும் மேலாக ரஷ்யா சென்று வந்துள்ளார். 2004ஆம் ஆண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்தித்த பெருமைக்குரிய திரு தங்கப்பன் அவர்களை புகழ் வணக்கம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முதல்ல டாக்டர் இளங்கோ அவர்களுக்கும் அங்க அமெரிக்க வாழ் தமிழர்கள் இதை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தேமதுர தமிழோசி தெருவெல்லாம் முழங்க செய்வோம்னு சொன்னார் பாரதியார். அந்த மண்ணிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று உலகின் பல பாகங்களிலிருந்து நீங்கள் ஆற்றி வருகின்ற அந்த தமிழ் தொண்டு மெய்சில் இருக்க வச்சது காரணம் ஆங்கிலம் ஒரு வார்த்தை கூட கலப்பு இல்லாம, ஆங்கிலம் தெரியுதோ இல்லையோ அந்த வார்த்தையை சேர்த்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு நம்ம இன்னைக்கு இங்க குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் எந்த இடத்துலயும் திருமதி ஜெயம்மா மாறன் மற்ற யாருமே சொல்லாதது எனக்கு ரொம்ப, தமிழ்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் உங்க மூலியமா இது மூலியமா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அல்ல அலெக்சாண்டர் துபியான்ஸ்கியை பொறுத்தவரையில அவருக்கு முன்னாடி நம்ம டாக்டர் இளங்கோ சொன்னார், செம்ருதி அவர் நான் சிறு வயதுல பார்த்திருக்கேன். சென்னையில சோவியத் கலாச்சார மாளிகையில வேலை செஞ்சிருந்தாரு. நல்ல தமிழ் பேசக்கூடியவர். அவர் காமராஜர் அவர்கள் அகில இந்திய தலைவராக இருக்கும்போது மாஸ்கோவுக்கு சோவியத் உயர்மட்ட குழு பிரெஷ்னேவ் கோசிஜன்லாம் சந்திச்சாரு. அப்போ அந்த சமயத்துல காமராஜருக்காக மொழிபெயர்ப்பாளராக இங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்து ஏற்பாடுல அவர் அங்க போயிட்டு வந்தார். அவர் அது போனது அது போது அதுக்கப்புறம் துபியான்ஸ்கி பொர்க்கோவிட்ல அவர் ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு. நம்ம தமிழ் அறிஞர். அவர் 78 79 அதுல இருக்கும்போது நான் அவரை 80ல் அவரை பார்த்தேன், நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வரும்போது ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுச்சு. நான் மாஸ்கோவுக்கு படிக்க போயிருக்கும்போது அவர் அதிக அளவில் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் அந்த மாணவர்கள் இடத்துல கொண்டு போய் பேச வைப்பார் நம்மள. அதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல அந்த மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பயில்கின்ற மாணவர்கள்ட்ட, ரஷ்ய மாணவ மாணவிகிட்ட பேசினார். அது முதல்ல ஒரு டாபிக் கொடுத்தது பாரதியாரை பத்தி. அப்ப நானே படிக்க வேண்டியிருக்கு பல விஷயங்கள். அதை படிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை போகும்போது ஜெயகாந்தனை பத்தி அவர் இது பண்ண சொன்னார். அவர் ஜெயகாந்தன் இங்க வரும்போது அடிக்கடி சந்திப்பாரு. எங்க அலுவலகத்துக்கும் ஜெயகாந்தன் வருவாரு. அந்த மாணவர்களை அந்த படித்த மாணவர்களே ஒரு சுற்றுலா, தமிழ் சுற்றுலான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில இருந்து திருநெல்வேலி, மதுரை இதெல்லாம் சுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு குழுவா கூட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு கோயில் இப்படிப்பட்ட தமிழ் கலாச்சாரத்தை அவங்க படிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த உணர்வை ஊட்டணுங்கிறதுல ஒரு ரொம்ப ஆர்வமா இருந்தார். அதுக்கப்புறம் பாரதியார் நூற்றாண்டு விழா இங்க தமிழகத்துல மிக பிரம்மாண்டமான விழா அன்றைக்கு இந்திய சோவியத் கலாச்சார நட்புறவு கழகம் சேலத்துல ஏற்பாடு செஞ்சு அதுக்கு கொண்டு கொண்டிருக்கிறார். பல தமிழ் அறிஞர்கள் எல்லாம் டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் ஸ்டால்வார்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்றவர்கள். அவங்களெல்லாம் கூப்பிட்டு மிகப்பெரிய போஸ் மைதானத்தில் மிகப்பெரிய விழா அன்னைக்கு பஸ் அதிபராக இருந்த இந்திய சோவியத் கலாச்சாரத்தின் செயலாளர் திரு எஸ் தாமோதரன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சார். அந்த விழாவுக்கு இவர் மாஸ்கோல இருந்து வர வச்சாங்க. அப்போ அவர் குழுவை கூட்டு வந்தார். அந்த குழு இன்னைக்கு இருக்கு அந்த பேலஸ் தேட்டர், சேலம் பேலஸ் தேட்டர் எதிரில் அந்த சிலை இருக்கு. அந்த சிலையை திறந்து வச்சது டாக்டர் துபியான்ஸ்கி. ஒரு மிகப்பெரிய பேர் அவருக்கும் தமிழகத்திற்கும். அதுல அந்த நிகழ்ச்சியை அப்பயே நான் தான் அந்த நிகழ்ச்சிக்கான கோஆர்டினேஷன் பண்ணிக்கிட்டு ஒருங்கிணைச்சு நடந்து பண்ணேன். ஆனா அவர் இவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு அவர் மறைஞ்ச பிறதான் தெரிச்சு. எந்த இடத்தையும் அவர் தன்னை நான் இப்படி பண்ணியிருக்கேன் என்று அவர் சொல்லவே இல்லை. அது ரொம்ப, ஏன்னா அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அப்ப கூட அந்த புஸ்தகத்தை 1-2 காமிச்சிருக்காரு. ஆனால் என்ன அவர் பண்ணியிருக்காருங்கிறது பெரிய லெவல்ல அவர் சொல்ல ஒரு தன்னடக்கம். ஆனால் வருத்தம் என்னன்னா அவருக்கு
அவர்கிட்ட படிச்சவங்க எல்லாம் படிச்சுட்டு சும்மா சாதாரணமா ஆட்களா இல்லை. உதாரணத்துக்கு டாக்டர் மிகேல் மெக்லாட்சேன்னு சொல்லிட்டு சோவியத் தூதரகத்துல கான்சுலர் ஆபீசர் சென்னையில இருந்தார். அவர் மாஸ்கோ இவருடைய ஸ்டூடெண்ட். அவர் பிறகு அவர் படிப்படியா வராரு. இந்த டிப்ளமேட்டிக் இதுல வந்து மிகப்பெரிய உதவி பதவி அவருக்கு வந்துச்சு. எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அவர் வந்து இந்தியாவில் உள்ள ரஷ்ய தூதரகத்தினுடைய ஆக்டிங் அம்பாசிடரா வந்து வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் இதுக்கு போயிடுறாரு. பர்மாவில் வந்து அம்பாசிடரா இருக்கார். பர்மாவில் முடிச்சுட்டு வந்த பிறகு இன்றைக்கு இருக்காரு, 72 வயசு இருக்காரு இன்னைக்கு மாஸ்கோல. அவர் நல்ல தமிழ் பேசுவார். இவருடைய மாணவர்ல ஒருத்தர். அதுக்கப்புறம் அவர் பர்மால இருந்து வந்த பிறகு இன்றைக்கு கூடங்குளம், திருநெல்வேலியில இருக்க கூடங்குளம் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு அதை அடிக்கல் நாட்டு பண்ணி அதனுடைய ரஷ்யன் அட்டாமிக் எனர்ஜியில வந்து அந்த இந்தியாவுக்கான தலைவராக இருந்திருக்காரு. அப்ப நீங்க துபியான்ஸ்குடைய உயரத்தை நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவரு சோழதோன்ஸ், அலெக்சிஸ் சோழதோன் சொல்லிட்டு அவரு ஒரு தமிழறிஞர். அவரு இவர்கிட்ட மாணவராக இருந்தாரு. ரஷ்ய கலாச்சார மையத்துல இயக்குனராக வந்தாரு, தலைவராக இருந்தாரு. அதனால வந்து அவருடைய அந்த மாணவர்களை கற்பிக்கின்ற முறை வந்து அவரை வந்து அவங்க இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சிடணும். அந்த பேசக்கூடிய முறைகள், அந்த அந்த புன்சிரிப்போடு பேசுற அந்த தன்மை வந்து நான் பல முறை பார்த்துருக்கேன். கோவமே வராது. சென்னையில சைக்கிள்ல தான் போவார். இங்க வந்தாருன்னா ஆட்டோ இல்லைன்னா சைக்கிள் வந்து ஒரு நண்பர்கிட்ட வந்து வாங்கி அதை சுத்திக்கிட்டு இருப்பா வருவாரு. அவர் வந்து பல கூட்டங்கள்ல இது பண்ணிருக்கா. அவர் வரும்போது நேரம் கிடைக்கும் போது நான் நம்ம தமிழ்நாட்டு சென்னையில இருக்க முக்கியமான பொருள் எல்லா துறையில இருக்கிறவர் ஜெயகாந்தன் எப்போதும் ஆபீஸ்க்கு வந்துடுவார். அவர் பேசிட்டு இருப்பார்லாம். இதை வந்து இளையராஜா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தவர். அப்ப இளையராஜா வந்து அவர் பியானோலாம் இருந்தாலும் கேட்டாரு, நீங்க பியானோ வாசிப்பீங்களான்னு கேட்டாரு. ஆமா நான் வாசிப்பேன், என் பையன் வாசிப்பான், என் பொண்ணு வாசிப்பேன். அப்ப இளையராஜா வந்து கேட்டாரு, நீங்க உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? பியானோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிக்கலாமான்னாரு. சரி என்ன வாசிப்பீங்கன்னு. உங்க படத்துல இருந்தே நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடித்தமான அந்த சிவப்பு ரோஜாக்கள், இந்த மின்மினி பூச்சிக்கு அப்படின்னு அந்த பாட்டு வந்து அவர் பாடிட்டு அதை அப்படியே வாசிச்சு காமிச்சார். இளையராஜா வந்து ஒரு நிமிஷம் அப்படியே இதாயிட்டார், எமோஷன் ஆயிட்டார். அப்படி வந்து அவரு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிஞர், ரொம்பவும் அடக்கமான ஒரு உணர்வோடு வாழ்ந்தவர். ஆனால் அவருக்கு என்ன மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டா, டாக்டர் பிள்ளை அவர் சொன்னாரு, அவருக்கான அங்கீகாரத்தை அந்த சோவியத் அரசாங்கத்துக்கு பிறகு பெரிய லெவலில் அவங்க யாரும் பண்ணல. அது அவரை வந்து என்கரேஜ் பண்ணல. இன்னொன்னு வந்து அவருக்கு வந்து யாரையும் அந்த படித்த மாணவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து இவருக்கு அப்புறம் சக்சஸர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சார், அதுல அவரு பெரிய வெற்றி பெறல. அதுக்காக அவர் சோர்ந்து போடல. அதான் விஷயம். அவர்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை. அந்த முறையில வந்து அவர் ஒரு முறை கலைஞர் வந்து அப்போ முதலமைச்சராக இல்லை, நான் கூட்டு போயிருந்தேன் கோபால்புரத்துல. அங்க அப்ப அதுல வந்து ஒரு புக் ஒன்று வெளியிட்டிருக்காங்க, ரஷ்யன் தமிழ் லிட்டரேச்சர், தமிழ் இலக்கியத்தை பத்தி அதுல பல்வேறு ரஷ்யாவில் இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களா அதுல எழுதியிருக்காங்க. அதுல இவர் எழுதியிருக்காரு. கண்ணதாசன், ஜெயகாந்தன், கலைஞர் இவங்களை பத்தி எழுதியிருக்காரு. அதை வந்து அதை மட்டும் மார்க் பண்ணி அதை இவருக்கு கலைஞர்களுக்கு படிச்சு காமிச்சார். கலைஞர் ரொம்ப மகிழ்ச்சியா எழுதியார், என்னை பத்தி இவ்வளவு விஷயத்தையும் எழுதியிருக்கலான்னு சொல்லிட்டு. நான் கடைசியா அவர் வந்து பிப்ரவரி மாசம் வந்து இங்க இதுக்கு நான் கல்ச்சர் சென்டர்ல தான் அவரை பார்த்தேன். இந்த மாசம் இந்த வருஷம் 2020 பார்த்தேன். அவரு வந்திருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் என்னுடைய டிஷர்ட் ஒன்று கொடுத்தேன் அவருக்கு. அதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னன்னா, திடீர்னு காக்கா வந்து எங்க இதுல பரா வந்து இதாயிடுச்சு, எச்சம் கொடுத்த உடனே நான் டிஷர்ட் கொடுத்தேன். அவர் ஏதோ அர்ஜென்டா போகணுங்கிறது. அப்ப சொன்ன தங்கப்பணி வந்து ஆபத்து பாந்தன் அப்படின்னாரு. என்ன இது பனியன் கொடுத்ததுக்கு என்ன இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன? இல்ல நான் வந்து ஒரு 5 வருஷமா விட சொல்லணும்னு இருந்தேன். நானும் எங்க மனைவியும் அந்த தாச்சா வில்லேஜ் ஹவுஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நைட் 8 மணி. அப்போ மழை பெஞ்சிடுச்சு, ஒரு இருட்டு ரோடு, ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நீ ஃபோன் பண்ண மொபைல்ல, நான் பேசினேன். அப்போ ஓரமா நிக்க வச்சுதான் பேசினேன். நான் பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு உங்கள்கிட்ட காரை எடுக்கும் போற கொஞ்சம் ஒரு 2-3 அடி போயிருக்க மாட்டேன். ஒரு பெரிய மரம் விழுந்து பெரிய பள்ளம் இருக்கு, இருட்டுல தெரியல எனக்கு. அப்படியே நிறுத்திட்டேன். அப்போ வந்து நாங்க நினைச்சுக்கிட்டோம், நீ ஃபோன் பண்ணலன்னு சொன்னா அந்த மரம் என் வேலை விழுந்து நாங்க போயிருப்போம் 2 பேரும் அப்படின்னு என் ஒய்ஃபும் சொன்னா. நானும் அதை ஃபீல் பண்ணோம். அதனால நீ உயிர் காப்பான் தோழங்கிறதுக்கு இந்த டிஷர்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப நகைச்சுவை அதை சொன்னாரு. அவர் வந்து செம்மொழி மகாநாட்டுல வந்து சிவாஜி கணேசனுடைய ஒரு இது சிவாஜி பேசிய செந்தமிழ்னு ஒன்று பண்ணோம். நாங்க ஒரு பெலிஸ்டேஷன்
அதுல வந்து அவர் பேசுறார். சிவாஜியுடைய தமிழ் அந்த நடிப்பு எப்படி அதெல்லாம் இருந்துச்சுங்கிறது அவருக்கு பிடித்தமானது கட்டபொம்மன் அப்படின்னு அந்த தமிழ் சம்பந்தப்பட்டதெல்லாம் அவரு நிறைய ரிசர்ச் பண்ணிக்காதான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேல என்னன்னா ரஷ்யாவில ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டா 1956 வந்து பாரதியாருடைய கவிதைகளை வந்து ரஷ்ய மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல உள்ள ஒரு நிறுவனம் அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திருக்குறளை பண்ணியிருக்காங்க, மகாபாரத ராமாயணத்தை பண்ணியிருக்காங்க. ஜெயகாந்தனுடைய கதைகள், ராஜம் கிருஷ்ணன், நடிகர் பானுமதி, இவங்க இதெல்லாம் வந்து ரஷ்ய மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கு, அந்த ஆர்கியூஸ்ல இருக்கு. அதுவும் அல்லாமல் என்ன விஷயம்னா கண்ணதாசனுடைய கவிதை வந்து ஒண்ணு, காலங்களிலே ஒரு வசந்தம் அப்படின்னு ஒரு பாவமணிப்புல வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டை வந்து ரஷ்ய மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த இயற்கையை பத்தி எப்படி தாயா அவர் உருவப்படுத்தியிருக்காருங்கிறத பார்த்து இப்படி இலக்கியம், கலை, அரசியல் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து அது அந்த அந்த பங்களிப்பு வந்து துபியான்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. டாக்டர் பிள்ளை அவர்கள் வந்து சொன்னார் ஒரு விஷயத்த, அந்த திருவள்ளுவர் சிலை சம்பந்தமா. இதை ஒட்டி வரக்கூடிய இவர் வந்து அன்னைக்கு போன இதுல பேசும்போது அவருக்கு சென்னையில வந்து ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னாரு. தற்சமயம் தமிழ்நாட்டுல சிலை வைக்கிறதுல சில சட்ட சிக்கல்லாம் இருக்கு. ஆகையால நாங்க ஒரு முன்முயற்சி எடுத்து ரஷ்ய தூதரத்தோடு பேசிட்டு இருக்கோம். அதுக்கான அனுமதி உடனே அது வந்து ரஷ்ய கலாச்சார மையத்தில் அவர் அதிக அளவுல இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்த உலாவுற இடம் வந்து ரஷ்ய கலாச்சார மையம். அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அது வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு இருக்கும் அவருக்கு. அதுல வந்து அந்த விழாவில் நீங்கெல்லாம் கூட வந்து கலந்துக்கணும். பெருமளவுல அவருடைய புகழை பத்தி சொல்லுவது என்பது தமிழுக்கு நாம் சேர்க்கின்ற மிகப்பெரிய பெருமையாகவும் மகுடமாகவும் நினைக்கிறேன். காரணம் வந்து ஒரு ரஷ்ய நாட்டுல பிறந்து வளர்ந்து அந்த மொழியை தமிழ் மேல் கொண்ட ஈடுபாடு வந்து அவரை வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு செஞ்சிச்சு. ஆனா வந்து அந்த உச்சத்தை தொட்ட அவர் வந்து அவருக்கான போதிய அங்கீகாரம், பொதுவா தமிழ் பேசுறவங்க தமிழர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் வந்து பெரிய அளவுல கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க தமிழர் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா தான் நினைக்கிறாங்க நார்மலா. இன்னைக்குள்ள என்னைக்குமே அந்த இது உண்டு. அது இல்லாத இன்னைக்கு நீங்க வந்து உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புகழஞ்சலி பரமசிவம் போன்ற அறிஞர்கள்லாம் நீங்க பண்றது வந்து உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது மீண்டும் பல்வேறு விதமான விவாதங்கள், பல்வேறு விதமான தலைப்புகள், இலக்கியத்தை பத்தி இப்ப சிவதானி பிள்ளை வந்து தமிழ்ல எழுதியிருக்காரு. அந்த வெற்றியின் மந்திரம் சொல்லிட்டு பிரம்மோஸை பத்தி எழுதியிருக்காரு புக்கு. சக்சஸ் மந்திரா பிரம்மோஸ் தமிழ்ல கொண்டு வந்திருக்கோம். அத இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்துல அதிக அளவுல ரீடர்ஷிப் உள்ள கண்ட்ரியில 4வது இடம் வந்து ரஷ்யா. அதனால தமிழ் இலக்கிய படைப்புகள் இது மாதிரி பெரியார் இப்படிப்பட்ட படைப்புகள்லாம் வந்து நம்ம ரஷ்ய மொழியில போகும்போது மார்க்கெட்டிங் வந்து அங்க ரொம்ப ஈஸி. தமிழ்நாட்டை விட அங்க மார்க்கெட்டிங், ஏன்னா ரீடர்ஷிப் வந்து பெரிய விஷயம் அந்த ஊர்ல. படிச்சுட்டே இருப்பாங்க, இன்னைக்கு படிச்சுட்டு போனா ஏதோ படிச்சுட்டு இருப்பான், ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த ரீடர்ஷிப் வந்து ரஷ்யாவில் வந்து பெரிய அளவில் இருக்கு. அதனால பிரம்மோஸ் சக்சஸ் மந்திரா இப்போ வந்து நாங்க ரஷ்யன்ல மொழிபெயர்த்திருக்கோம். அதே மாதிரி இப்போ இது இவர் 40 years வித் அப்துல் கலாம் சொல்லிட்டு அதுவும் தமிழ்ல வருது. இந்த மாதிரி நூல்கள் அறிஞர்களுடைய தமிழ் அறிஞர்களுடைய எழுதிய நூல்கள் தங்கள் அனுபவங்கள்லாம் வந்து இந்த அமைப்பு மூலியமா உலகமுக்கு வாழ்ற தமிழர்கள் வந்து நீங்க இதை நம்ம கொண்டு சேர்க்கும் போது தமிழ்நாட்டினுடைய அறிஞர் பெருமக்களையும் சமூக பிரதிநிதிகளையும் உலக அளவில் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது மூலியமா தமிழ் மொழிக்கும் உலகத்திற்கும் அவர்கள் அளித்த பங்களிப்பும் வந்து பெரிய அளவில் கொண்டு போறதுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் நம்ம ஒரு குழுவாக ஒரு ஹப் மாதிரி பண்ணி அதுல நம்ம இதெல்லாம் செய்வோம். சிவதானி பிள்ளை போன்றவெல்லாம் நீங்க அழைச்சு அதெல்லாம் பேச வைக்கணும் அதெல்லாம் அவருடைய காலங்கள்ல. ஏன்னா ஒரே தமிழர் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டினது வந்து டாக்டர் சிவதானி பிள்ளை. டிஃபென்ஸ்ல சொன்னாங்க, அதாவது டிஆர்டிஓவா இருந்திருக்காரு, பிரம்மோஸ்ல இருந்திருக்காரு. 2 போஸ்டையும் உலகத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச 2 போஸ்டும் வச்சிருக்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அந்த முறையில் அவர் இந்த நிகழ்ச்சியில வந்து எங்க அழைப்பை ஏற்று வந்து ரொம்ப நன்றி. மீண்டும் நாங்க டாக்டர் இளங்கோவனுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். இந்த முயற்சி மீண்டும் பல்வேறு விதமான விவாதங்கள்ல தொடர் மூலியமா வந்து உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா தான் இதை பார்க்கிறேன். மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி ஐயா, அருமையான உரை. அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்கள் தன்னுடைய மாணவர்களை தமிழ் சுற்றுலா செல்ல அழைத்து வருவார் என்றீர்கள். வாழ்வியலோடு பண்பாட்டோடு மொழியை கற்பதுதான் உண்மையான அறிவு என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது. அதில் வியப்பில்லை. இளையராஜாவுடனான சந்திப்பு,
கலைஞரை பற்றி அவர் எழுதியது, ஜெயகாந்தன் கதை, கண்ணதாசன் பாடல்கள் மொழிபெயர்ப்பு, இவையெல்லாம் கலைத்துறையிலும் அவருடைய ஈடுபாட்டை காட்டுகின்றன. சென்னையில் மிதிவண்டியில் செல்வார், கோபமே கொள்ளாதவர், தான் செய்த காரியங்களை வெளியே சொல்லாத தன்னடக்கம் கொண்டவர் என்று தமிழ் சொல்லித் தந்த பண்புகளை அவர் வைத்திருந்தார் என்பன போன்ற பல இனிமையான தகவல்களை எங்களுக்கு தந்தீர்கள். அவருக்கான அங்கீகாரம் இனியாவது கிடைக்க வேண்டும் என்பதே நம் விருப்பம். மிக்க நன்றி ஐயா, அருமையான உரை.